தூத்துக்குடியில் டேக் என்கிற ஆயிரக்கணக்கான தூத்துக்குடி மண்ணின் மாவட்டத்துடைய மக்கள், கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மக்கள் நிரந்தரமாக பணி செய்தான். அந்த பன்னாட்டு பணக்கார நிறுவனம் மூடிவிட்டு வெளியேறினான். ஆயிரக்கணக்கான உறவுகளோடு சென்று அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி மூடிய டேக் என்கிற தொழிற்சாலையை திறந்து மீண்டும் அந்த மாவட்ட மக்களுக்கான வீட்டில் உல கொதிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வரலாற்று பக்கங்களில் இருக்கிறது. எங்களுக்கு என்று வரலாறுகள் இருக்கிறது. நாங்கள் இந்த மண்ணுக்கு எதை செய்தோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்று பக்கங்களை தேடி பார்த்தால், புரட்டி பார்த்தால் அத்தனை பக்கங்களிலும் ஒருவன் குரல் இந்த அடித்தட்டு ஏழை எளிய குரலற்ற மக்களுக்காக ஒலித்திருக்கும். அந்த குரல் தான் வேல்முருகன் ஆகிய எனது குரல். இப்படி எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள், இப்படி எந்த போராட்டங்களிலும் ஈடுபடாதவர்கள், ஒரு நாள் சிறை கொட்டடியில் அடைந்து கிடைக்காதவர்கள், மக்களோடு மக்களுக்காக சாலையில் அமர்ந்து போராடுபவர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக எங்களால் வர முடியும் என்று கொக்கரிக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே அமர்ந்திருக்கின்ற என் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வரை தந்து உலகிருக்கிற என் தாய்மார்களை பார்க்கிற யாரு கழுத்துல ஒரு 5 பவுன் செயின் தொங்குதா, இல்ல ஒரு 2 பவுன் செயின் தொங்குதா, 1 பவுன் தோடு இருக்குதா, ஒரு 1/4 பவுன்ல ஒரு மூக்குத்தி இருக்குதா? நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் குடியானவர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறோம். இன்னும் நாங்கள் உழைத்து சம்பாதிக்கிறோம்.